ஹீரோவோட காலிங் பெல் அடிச்சுக்கிட்டே இருக்கிட்டே இருடா, டவுசரை கூட ஒழுங்கா மாட்ட விட மாட்டேன், எதுக்குடா இவ்வளோ அநியாயத்துக்கு அவசரமா காலிங் பெல் அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாதி டவுசரை போட்டபடியே போறான். அவன் ஃப்ரெண்டு தான் வந்திருப்பான்னு. கதவு திறந்ததுக்கு அப்புறம் தான் ஷாக்கே, நம்ம ஹீரோயின் தான் பிரேஸ்லெட்டை வாங்குறதுக்காக காலையிலேயே கிளம்பி வந்துட்டா போல. இவன் என்னன்னா பாதி டவுசரை போட்டுக்கிட்டு அப்படியே நின்னுக்கிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் பார்த்து அலற ஆரம்பிச்சிடுறாங்க. அடியே, நீ எல்லாம் பொம்பளையே இல்லையா? இந்த மாதிரி ஆம்பளை பசங்க, அதுவும் வெர்ஜின் பசங்களுக்கு கொஞ்சம் கூட சேஃப்டியே இல்லை போல இருக்கே. இந்த மாதிரி பேச்சுலர் பசங்க தங்கியிருக்க வீட்டுக்கெல்லாம் நீ வரலாமா அப்படின்னு சொல்லும் போது, டேய் பைத்தியக்காரா, கதவை வந்து திறக்கிறதுக்கு முன்னாடி இப்படியோட அரை டவுசரை முழுசா போடாம வருவ, உனக்கு தான் அறிவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காதை பிடிச்சி திருவ ஆரம்பிச்சிடுறா. இதை பாருடி, நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், கண்டிப்பா பொம்பளைங்களை அடிக்கவே மாட்டேன், என் காதை விட்டுடு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கான். எனக்கு அதை பத்தி எல்லாம் கவலையே இல்லை, நீ அடிச்சாலும் பரவாயில்லடா, உனக்கு 10 அடி நான் கொடுப்பேன், மரியாதையா எனக்கு வந்துட்டு அந்த பிரேஸ்லெட்டை திருப்பி கொடு அப்படின்னு கேட்குறா. இதை பாரு, நீ என்ன பண்ணாலும் நான் அந்த பிரேஸ்லெட்டை கொடுக்க மாட்டேன், நீ போடி சரிதான், என்ன பண்றேன்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்றான். அப்படியா, உன்கிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும்டா அப்படின்னு சொல்லி அவனை பிடிச்சி தள்ளி கழுத்தை அமுக்கி அவனோட கையில இருக்கிறத கழட்டலாம் அப்படின்னு பாக்குறா. நானும் பொம்பளை பிள்ளையாச்சே, உன்னை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு பார்த்தா நீ அடங்கவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றானா, இவளை படுக்க வச்சு இவன் மேலே ஏறுறான் பாருங்க. பிடிச்சி ஒரு தள்ளுறா. ரெண்டு பேருமே வேகமா போய் கீழே விழுறாங்க. விழுற வேகத்துல ஹீரோயின் போய் கிஸ் பண்ணிடுறா. இந்த நேரம்னு பார்த்து ஹீரோவோட அப்பா அம்மா அங்க வராங்க. வந்து ரெண்டு பேரும் இருக்கிற நிலைமைய பாக்குறாங்க. பார்த்து அவங்க ரெண்டு பேருக்கும் செம ஷாக்கு. இவ்வளவு நாளா இவன் கல்யாணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுனால இவன் கேயா இருப்பானோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. ஐயோ, எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் புலம்பிக்கிட்டு இருக்காங்களா. நாங்க எல்லாத்தையும் கரெக்டா தான் நினைச்சிருக்கோம், ஒன்னும் இல்ல, நீ வா, கவலையப்படாத, பக்கத்துல வந்து உட்காரு அப்படின்னு கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. எந்த குடும்பத்து பொண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட எல்லாத்தையும் விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஐயோ, அம்மா என்ன இவ்வளவு டீப்பா இறங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது, ஏதோ என் பிள்ளைக்கு அவனுக்கு பொண்ணை பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி இப்பதான் எனக்கு மனசே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு அவங்க மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, எதா இருந்தாலும் எங்க கிட்ட சொல்லுங்க, கவலையப்படாதீங்க, நீங்க ரெண்டு பேரும் இப்படி ஒன்னா ஒரே வீட்டுல இருந்துகிட்டு இருக்கீங்க, எங்க கிட்ட இதெல்லாத்தையும் மறைச்சு என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்றாங்க. கன்ஃபார்ம் குடும்பமே பைத்தியக்கார குடும்பம் தான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஹீரோயின், இல்ல எனக்கு வேலை இருக்குன்னு அர்ஜென்டா போகணும் அப்படின்னு அங்க இருந்து கிளம்பி வேகமா ஓடிடுறா. வீட்டை பூட்டிட்டு கிளம்புங்க, மத்தபடி நீங்களா கற்பனை எல்லாம் எதுவும் கண்டுட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவும் போட்ட டவுசர் மேலேயே கோட்டை போட்டுக்கிட்டு போயிடுறான்.